ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் மசாலா எப்படி செய்யலாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போய் சிக்கன் மசாலா ஆர்டர் பண்ணனா அந்த சிக்கன் மசாலாவுடைய டெக்ஸ்சரா இருக்கட்டும், அதனுடைய சுவையா இருக்கட்டும் அவ்வளோ ஒரு அருமையா இருக்கும். நம்ம வீட்டில் ட்ரை பண்ணா மட்டும் அந்த மாதிரி வராது. இன்னைக்கு நம்ம அதே ஸ்டைல்ல எப்படி செய்யலாம் தான் முக்கியமா பார்க்க போறோம். இதை இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். அதுக்கு நான் இன்னைக்கு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். எலும்பு துண்டுகள் எல்லாம் சேர்ந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். இப்போ இதுல 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்குங்க. அதாவது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த சிக்கன் கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் ஊறணும். அப்பதான் நல்லா இருக்கும். அதுக்குள்ள நம்ம மற்ற பொருட்கள்லாம் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்ததான் ஒரு கடாயில 10லேருந்து 12 முந்திரி பருப்பு போல சேர்த்திருக்கேன். கூடவே ஒரு 6-7 வரமிளகா, அடுத்ததான் நல்ல நிறம் கொடுக்கறதுக்காக ஒரு 2 காஷ்மீரி மிளகாய் சேர்த்திருக்கேன். இப்போ இதை ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு மட்டும் மிதமான தீயில வச்சுட்டு வறுத்துக்குங்க. இப்ப வறுத்ததை நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்ப இதை மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு தண்ணியில எதுவும் சேர்க்காம முதல்ல அரைச்சிக்கங்க. இப்ப பாருங்க இந்த மாதிரி இருக்கும். அடுத்ததா இப்ப இதுல ஒரு 3 தக்காளி பழம், நல்ல பெரிய தக்காளி பழம் பழுத்ததா எடுத்துக்கங்க. கட் பண்ணிட்டு சேர்த்துக்குங்க. இப்ப இதையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கங்க. இப்ப பாருங்க இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கங்க. அடுத்ததா ஒரு கடாயில ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. 2 பெரிய வெங்காயம் நல்ல பெரிய சைஸ்ல பொடிசா கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் இப்ப இது கூட சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சுட்டு அந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமா ஆகுற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இந்த ரெசிபிக்கு வெங்காயம் நல்ல பொன்னிறம் ஆகணும். அப்பதான் உங்களுக்கு அந்த ஹோட்டல் ஸ்டைல் அப்படியே கிடைக்கும். இப்ப நல்ல பொன்னிறம் ஆயிடுச்சு. இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதனுடைய பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்ப பாருங்க நல்லா வதக்கியாச்சு. இப்ப இதுல நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த விழுது, அந்த தக்காளி முந்திரி பருப்புலாம் வச்சிருந்தோம் இல்லையா, அந்த விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்ல ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. இப்ப அதனுடைய பச்சை ஸ்மெல் போயிட்டு ஓரங்கள்ல லைட்டா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். இதுல இந்த ஸ்டெப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பவுமே அந்த தக்காளியோடைய அந்த பச்சை ஸ்மெல் வராம இருக்கணும் அப்படின்னா நம்ம ஊத்தின எண்ணெய் அது லைட்டா கக்க ஆரம்பிக்கணும். அதுதான் சூப்பரான நல்ல ஒரு கிரேவி டெக்ஸ்சர் கொடுக்கும். இப்ப பாருங்க இந்த மாதிரி. இப்போ இதுல 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 2 டீஸ்பூன் தனியா பொடி, 1/2 டீஸ்பூன் சீரகப்பொடி சேர்த்துட்டு அதனுடைய பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ பாருங்க எல்லாம் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதுல கொஞ்சமா ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அந்த ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி கிடைக்கணும். அதுக்காக தான் தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சிக்கன் உடனே சேர்த்துடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அந்த மசாலா எண்ணெயோடைய அப்படியே நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அப்பதான் சிக்கன் நல்லா சாஃப்டா வெந்து வரும். எடுத்துடனே நம்ம எப்பவுமே தண்ணி சேர்த்துடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா வதக்கி விடணும். எந்த அளவுக்கு சிக்கனை தனியாக அந்த மாதிரி நல்லா வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு சிக்கன் நல்லா சாஃப்டாக சீக்கிரமாக வெந்து வரும். அதே மாதிரி அந்த மசாலா நல்லா அதில் இறங்கும். அதுக்காக தான் அப்படியே லைட்டாக சிக்கன் லைட்டாக தண்ணி விட ஆரம்பிக்கும். ரொம்ப நீர் விடாது. ஆனால் ஏன்னா நம்ம தயிர் அதெல்லாம் போட்டு மேரினேட் பண்ணோம் இல்லையா, அதனால நீர் விடாது. லைட்டாக தான் விடும். விட்டுட்டு மறுபடியும் அழகாக நல்லா அந்த தண்ணியை இழுத்துக்கிட்டு உங்களுக்கு லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. ஏற்கனவே சிக்கன்ல உப்பு சேர்த்துருக்கோம், பார்த்து சேருங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே நல்லா மூடி வச்சிருங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. இடையில எடுத்து ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. சிக்கன் நல்லா வெந்து வரும். இருக்கட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்க ஊத்தின எண்ணெய் எல்லாம் லைட்டா அப்படியே ஓரங்கள்ல லைட்டா கக்கி வர ஆரம்பிக்கும். அவ்வளோதான், ஒரு அருமையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. அந்த டெக்ஸ்சரா இருக்கட்டும், அந்த நிறமா இருக்கட்டும், அப்படியே உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல கிடைக்கும். அதனுடைய சுவையும் வேற லெவலா இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். மேல லைட்டா அப்படியே கொஞ்சமா கஸ்தூரி மேத்தி தூவி விட்டுக்குங்க. இல்லைன்னா கொத்தமல்லி இலைகள் தூவி விட்டுக்கலாம். ரொம்ப அருமையா இருக்கும். இது சப்பாத்தியோட தொட்டு சாப்பிட்டாலும் அருமையா இருக்கும். இல்லைன்னா சூடான சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடலாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளி ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.